காலையில என்ன சமைக்கிறதுன்னுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது தான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஸ்கூல் இல்ல, எக்ஸாம் தான் இருக்குன்னு சொன்னதுனால, சரி எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் தான் லஞ்சுன்றதுனால, இன்னைக்கு வந்து 2 இன் 1 குருமாவே வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, நைட்டுக்கு வந்து இந்த குருமா இருந்தா டிஃபனுக்கு யூஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு, இதே வந்து வச்சு விட்டுட்டேன். ஒரு 3 காய் சேர்ந்த மாரி வந்து இன்னைக்கு குருமா செய்யலான்னு சொல்லிட்டு, உருளைக்கிழங்கு எப்பவுமே குருமா செய்யும்போது வேக வச்சுட்டு தான் செய்வேன். இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே சேர்த்துக்கிட்டேன். பச்சை பட்டாணி வாங்கி வச்சு மறந்தே போயிட்டேன். அதுலயும் வந்து நெறைய முளப்பு வந்துருந்துச்சு. அப்படியே போட்டு தான் செஞ்சிருந்தேன். கொஞ்சம் காலிஃப்ளவரும் இருந்தது. இதையெல்லாம் சேர்த்து குருமா வந்து தாளிச்சு விட்டுட்டு இருந்தேன். எப்பவுமே நான் கூழ் ரெடி பண்ணுறதா இருந்தா, கம்பு மாவு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். சரி இந்த வாட்டி கம்பு வந்து ஊற வச்சு அரைச்சு செஞ்சிருந்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. சைட்லயும் வந்து தேங்காய் ஊத்தி குருமாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. சோம்பு வந்து அஞ்சர பெட்டியில காலி இருந்தது. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு, எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் தான்றதுனால சாதம் வந்து ஒரு குட்டி கிண்ணத்துல வந்து வடிச்சு எடுத்து வச்சுட்டேன். 2 நாள் முன்னாடி ரோஸ் செடி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். பட்டன் ரோஸ் வந்து 2 பூத்து இருந்தது. சரி ஃபர்ஸ்ட்டு விநாயகருக்கு இத எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நேத்து வச்ச மட்டன் குழம்பு இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பரா முடிச்சாச்சு.